ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை. அதாவது மிட் நைட்டில் தான் வந்து இந்த டாஸ்க்கே ஆரம்பித்தாங்க. அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் சினிமா, ரெட்ரோ சினிமா ரெண்டு பேருக்கும் வந்துட்டு மோதுகிற விஷயங்கள் வந்துச்சு. அதில் வந்து பிக் பாஸ் வந்துட்டு ஒரு டீம்லேருந்து ஒருத்தர் வரணும். பிளைண்ட் ஸ்பாட் அந்த இதை வந்து கட்டிடுவாங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு துணியும் போட்டுருவாங்க. ஸோ இதை வச்சு அங்கே வந்து அந்த டேபிள் மேலே நிற்கணும். முன்னாடி வந்துட்டு காய்கறிலாம் இருக்கும், பழங்களும் இருக்கும். பிக் பாஸ் வந்து எந்த காய்கறியோ எந்த பழங்கள் நேமோ சொல்கிறாரோ அவங்க வந்து டக்குன்னு எடுக்கணும். அப்படி தான் இந்த கேம் ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு வந்து அமித்தும் இந்த பக்கம் சாண்ட்ராவும் ஆரம்பித்தாங்க. ரெண்டு பேருமே ஓரளவுக்கு நல்லாவே வந்து இது பண்ணாங்க. பட் அமித் வந்து கொஞ்சம் மகளமாக இருக்கிற இடத்துல இப்படி கை வைக்கும்போது பொருளை கீழே வந்துச்சு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பிக் பாஸ் சொல்லியிருந்தார், பொருள் கீழே விழுந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு. அதை வந்து இவங்க வந்து என்ன பண்ணிட்டாரு, கேடித்தனமாக வந்து விக்ரம் வந்து கீழே விழுந்து அழகாக அவர் சொன்ன வெங்காயத்தை மட்டும் எடுத்து முன்னாடி வச்சார். நம்மளால் அமித் வந்து எடுத்தார். அவர் வந்து வின்னர்னார். பட் விஜய் பார்வதி அதை ஒத்துக்கவே இல்லை. கீழே விழுந்த பொருளை எப்படி நீங்கள் மேலே எடுத்து வைப்பீங்க? எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ இது வந்து தவறுன்ற மாதிரி பேசி கடைசியில் அதை கேம் ஆக்கி கடைசியில் வந்து சாண்ட்ரா வின் பண்ணி அந்த ரவுண்டை வந்துட்டு மாடர்ன் சினிமா வின் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது ரவுண்ட் ஆரம்பிக்கும்போது அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம திவ்யாவும் கானாவனத்தை இறங்கினாங்க. சரிங்களா? ஜெயுப்பா திவ்யா வந்துட்டு, ஆனால் நிறைய பேர் வந்து திவ்யா வந்து விஜய் பார்வதி ஃப்ரெண்டுன்னு சொன்னாலும் நான் தான் சொல்கிறேன்ல, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு வஞ்சகம் வந்தது பாருங்கள், ஒரு ப்ராப்ளம் சண்டை வந்தது பாருங்கள். அதிலேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கூட ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரியே ஒரு விஷயம் பண்ணுவாங்களே தவிர உண்மையிலே ஃப்ரெண்டு கிடையாது. ஃபுல்லாக பேக்கேஜ் வெஞ்சன்ஸ் தான். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஜட்ஜி, கானாவனத்துக்கு அவர் கட்டுறாரு. இவங்களுக்கு யார் கட்டணும்? திவ்யாவுக்கு நம்ம விஜய் பார்வதி தான் கட்டணும். அந்த கண்ணில் அதை பண்ணுறதுக்கு போகிறாங்க. அதை வந்து தலை வலிக்குதுன்றாங்க, இது வலிக்குதுன்றாங்க, அது வலிக்குதுன்றாங்க. அவங்க இப்படி கட்டிகிட்டு இருக்கும்போது கையை இப்படி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இப்படி பண்ணுறாங்க. பைத்தியமான்ற மாதிரி நம்மளுக்கு பக்குன்னு ஆகுது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. அவங்க திரும்ப அப்படி பண்ணுறாங்க, கை பட்டுச்சு டக்குன்னு, சாரி அப்படின்ட்டு டக்குன்னு இப்படி பண்ணுறாங்க. அந்த வெறுப்பத்தி ராகிங்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரியா? என்ன இது ஒரு ஆட்டிடியூடா? இந்த ஆட்டிடியூடு வந்துட்டு மக்கள் மத்தியில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களா, இல்லை எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா மக்கள் வந்துட்டு எது நல்லா இருக்கோ அதை தான் பார்ப்பாங்க. இது நல்லாவா இருக்குது அப்படியே ஒருத்தவங்க பண்ணும்போது அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது, அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, ரொம்ப ஒஸ்ட். இதில் வேறு வந்து ஆப்போசிட் டீமில் வர எல்லாருமே வந்துட்டு விஜய் பார்வதிக்கு அகெயின்ஸ்ட்டு. சரி, இந்த பக்கம் யாராவது சொல்கிறாங்களா, அவங்க பண்ணும்போது ஏங்க நீங்கள் வாயை திறக்கிறீங்க? இதே கனி அவர்கள் இருந்திருந்தால் எஃப்ஜேவும் சபரியும் விட்டுருப்பாங்களா, ஏதாவது ஒன்று பேசியிருப்பாங்க, ரம்யாவும் பேசியிருப்பாங்க. இது விஜய் பார்வதி என்ற காரணத்தினால யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. இவங்களே வாயை விட்டு சொல்லிட்டாங்க, ஏங்க அந்த பொண்ணு அவ்வளோ பண்ணிகிட்ருக்கு, என்னங்க சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு. அநியாயங்க, ஆனால் ரொம்ப மோசம். அதுக்கப்புறம் எப்படியோ வந்து மாட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கானாவனத்தை வந்து என்ன பண்ணுறாரு, வாழைப்பழம் சொல்லும்போது அவர் எடுத்து செக் பண்ணிகிட்டு இருந்தார், கையில் வச்சுட்டு இருந்தார். இவங்க டப்புன்னு கொஞ்சம் உணர்ச்சிசப்பட்டு தூக்கி காட்டுங்க அப்படின்ட்டார். விஜய் பார்வதி சொல்லிட்டாங்க. இவர் தூக்கி காட்டினார். முதல்ல வந்து ஓகேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் திவ்யா தான் ஆரம்பித்தாங்க. அது எப்படி இவங்க சொன்னதை நான் காதில் வாங்கினேன், இவங்க தூக்கி காட்டலாம் கூட சொல்லலை ஃபஸ்ட்டு, அதுதான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொருளையை கிளப்பிவிட்டாங்க. அந்த மாதிரி நடக்கவே இல்லை, பச்சை பொய். அதுக்கப்புறமா அது ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து விக்ரம் என்ன பண்ண அதை சாதகமாக மாற்றணும்னு சொல்லிட்டு, இல்லை அவங்க தூக்கி காட்ட சொன்னது தப்புன்ட்டார். ஃபஸ்ட்டாக நான் ஆரம்பித்தது திவ்யா என்ன ஆரம்பித்தாங்கன்னா, இவங்க வந்து அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதைப்படி தான் அவர் எடுத்தார்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த பொய்யை வந்து கடைசியில் காப்பாற்ற முடியல. ஏன்னா அது நடக்கவே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே விக்ரம் என்ன பண்ணிட்டாரு, சரி நடந்து போச்சு, சண்டை ஆரம்பித்தாச்சு, இந்த சண்டையை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக பயன்படுத்திக்கலான்ட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க ஏன் கையை வந்து ஃபஸ்ட்டு தூக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரளயமாக போய் கடைசியில் வந்துட்டு அது ஒரு பெரிய சண்டையாக போய் நடுவில் வந்து கானாவனத்தும் விக்ரமும் மோதிக்கிறாங்க. விஜய் பார்வதிக்கு திவ்யாவுக்கு விஜய் பார்வதிக்கு கனிக்கு மோதுது. மாறி கடைசியில் பிக் பாஸ் வந்து கேட்டுட்டு ஜட்ஜி பதவியிலேருந்து விஜய் பார்வதி தூக்கிட்டார். அதை தூக்கணும். அடுத்த நிமிஷம் பார்த்தா இந்த பக்கம் வந்துட்டு ஜாலியாக திவ்யா குதிக்கிறாங்க, கனி குதிக்கிறாங்க, தேங்க்யூன்றாங்க, சுபிக்ஷா குதிக்கிறாங்க. ஐயோ என்ன வன்மண்டா சாமி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் சொல்ல முடியாது. இது வந்துட்டு இப்படி தான் போகும். அதை கடந்து தான் விஜய் பார்வதி வரணும். கம்முன்னு போயிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிட்டாங்க. ஆனால் இந்த திவ்யா எவ்வளோ மட்டமானது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுறதும் இல்லாமல் அங்கே வந்து பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து விக்ரம் வந்து இது மாற்றி ஆமாம் இவங்க இந்த மாதிரி மாற்றி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதை எடுக்கவே இல்லை. பாயிண்ட் வேணுமா இவங்களுக்கு? என்னது? சரி, இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி திவ்யா வெர்சஸ் விஜய் பார்வதி, இதில் உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.